சரிகமப பார்த்தீங்கன்னா, நெறைய மேடைகள பார்த்தாச்சு, நெறைய ஃபினாலேய பார்த்தாச்சு. இந்த சீசனுக்கான குட்டீஸ்க்கான ஃபினாலே வரப்போது. அதுக்கு முன்னாடி இந்த ஃபினாலேக்கு முன்னாடியோ, இல்லன்னா பின்னாடியோ நெப்போலியன் அவர்கள் எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் பெரிய இன்ப அதிர்ச்சி குடுக்குறதுக்காக காத்திருக்காரு. அவரே சொல்லியிருப்பாராம். இத பத்தி ஒரு யூடியூப் சேனல்ல பேசியிருப்பாங்க. திவினேஷ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். போன சீசனுடைய லிட்டில் சாம்பியன்ஸ் உடைய டைட்டில் வின்னர். அந்த பையன கூட்டிட்டு போயிட்டு அமெரிக்கால ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தி காட்டுனது மட்டும் இல்லாம, அவங்க பையன் தனுஷ் முன்னாடி பாட்டு பாட வச்சுட்டு, அதுக்கப்புறமா நிறைய பரிசுகள் வாங்கி குடுத்துருக்காராம். அதே மாதிரி சரிகமபா அவருக்கு ரொம்ப புடிச்ச நிகழ்ச்சியாமா. அபிஷேகாவுடைய பெரிய ஃபேனுன்னு சொல்லியிருக்காரு. ஜென்ரலாவே நெப்போலியன பொறுத்தவரைக்கும் இங்க இருக்க யூடியூபர்ஸ், இங்க இருக்க ரியாலிட்டி ஷோஸ், இங்க இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதுல டச்சா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பிடிச்சவங்கள கண்டிப்பா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆவது கண்டிப்பா அவங்க பையனுக்கு பிடிச்சவங்க எல்லாரையுமே அவங்க முன்னாடி கொண்டு போய் காட்டிட்டு பேச வைப்பாங்க. இது எப்பவுமே நடக்கிற ஒண்ணுதான். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அபிஷேகாவ பிடிச்சிருக்குன்னு சொல்றனால, கண்டிப்பா அபிஷேகாவுக்கும் தனுஷ மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அத விட முக்கியமான விஷயம், திவினேஷ் பார்த்தீங்கன்னா, நல்லா நிறைய பழைய பாடல்கள் பாடி அந்த குடும்பத்தையே வந்து மெய்மலர்க்க வச்சுட்டான். அதனாலவோ என்னவோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ திவினேஷ வச்சு சரிகமபால இந்த டைட்டில் அந்த டாப் 5 இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு அவருடைய கையாலேயே. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வருமாம். அது அந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி, ஃபினாலே வரதுக்கு முன்னாடி, இல்ல இடையில கூட நடக்குமாம். அதே மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாரையும் தனுஷ் முன்னாடி கூட்டிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நெப்போலியன பொறுத்தவரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவருக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கு. அது போக தன்னுடைய மகனான தனுஷ் மேல அளவில்லாத பாசம் கொண்டவரு, அவருக்கு பிடிச்ச எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து குடுத்துட்டுருக்காரு. அந்த பாடல்ல வர மாதிரி, "உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்த காட்ட சொல்லுன்ற" ஒரு செம்ம அப்பாவா இருந்துட்டுருக்காரு. அவங்க பையன் மேல அவ்ளோ பிரியமா அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அழகா பண்ணி குடுத்துட்டுருக்காரு. ஸோ இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.